வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நண்பர்களுக்கு வணக்கம். நான் வடலூர்ல இருந்து துரை. இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சம்பவம். நம்ம ஒரு கேள்வி கேட்கறோம், ஜோதிடர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்கறோம். அது எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு திருமணம் ஆகட்டும், ஒரு வேலைக்காக கேட்கறோம், ஒரு குழந்தை பேருக்காக கேட்கறோம், எப்ப நல்ல பொருளாதாரம் வரும் அப்படின்னு கேட்கறோம். அப்படின்னா இந்த நிகழ்வு ஒரு ஜாதகத்துல எப்ப நடக்கும், ஒரு சம்பவம் எப்ப நடக்கும் அப்படின்னா, அந்த ஜாதகம் நம்ம எந்த கேள்வி கேட்கறோமோ அந்த பாவத்தில இருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்தணும். இப்போ ஒரு திருமணம் கேட்கறோம்னா 7ஆம் பாவத்தில இருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்தணும். அப்படி இல்லைன்னா 7ஆம் பாவத்துக்கு திரிகோணம் இருக்கு பாருங்க, 2வது ஆப்ஷன் அப்படின்றது 7ஆம் பாவத்தோட திரிகோணம் 3-11 பாவங்கள் இருக்கு பாருங்க. 3ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் அந்த 7ஆம் பாவத்தோட திரிகோணம். ஒரு பாவம் இயங்கும் போது அதனுடைய திரிகோண பாவங்களும் இயங்கும் அப்படின்றது ஜோதிடத்துல விதி. அப்ப அந்த 7ஆம் பாவத்திலேருந்து ஒரு புத்தி நடத்தல அப்படின்னா, அந்த 3ஆம் பாவத்திலேருந்தோ இல்ல 11ஆம் பாவத்திலேருந்தோ ஒரு கிரகம் தசா புத்தி நடத்தினாலும் அந்த சம்பவம் நடக்கும். ஓகேங்களா? 7ஆம் பாவ அதிபதியோட 7ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா, அந்த கிரகத்தோட நட்சத்திரத்துல ஏதாவது கிரகம் இருந்து அதனுடைய தசா புத்தி நடந்தாலும் அந்த பாவம் இயங்கும். அப்ப அந்த சம்பவம் நடக்கும். 7ஆம் பாவம் இயங்கணும், இல்ல 7ஆம் அதிபதியோட நட்சத்திரத்துல ஏதாவது கிரகம் இருந்து அதனுடைய தசா புத்தி நடக்கணும். குறிப்பா புத்தி நடக்கணும். ஓகேங்களா? இல்ல 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கும், இல்ல அந்த இருக்கிற கிரகத்தோட நட்சத்திரத்திலேயாவது ஏதாவது கிரகம் இருக்கணும். இது மட்டும்தான் ரூலுங்க ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு. ஒரு பாவம் இயங்கணும், நம்ம எந்த கேள்வி கேட்கிறோமோ அந்த பாவம் இயங்கணும். அந்த பாவத்தில் உள்ள கிரகத்தோட நட்சத்திரத்துல கிரகம் இருந்து அதனுடைய தசாபுத்தி இயங்கணும். இல்ல அந்த பாவ அதிபதியோட தசாபுத்தி நடக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த பாவத்தோட திரிகோண பாவங்கள் இயங்கணும். இந்த பாவம் இப்படி இயங்குச்சுன்னா கண்டிப்பா நீங்க கேட்கிற கேள்வி அந்த காலகட்டத்துல நடந்துரும். அப்ப அதுக்கு முன்னாடி அதுக்கு தடை பண்ற பாவங்கள் நடக்குதுன்னா இது வரைக்கும் அது தடையா இருக்கு. அதுக்கப்புறம் வர்ற காலகட்டங்கள் இந்த 7ஆம் பாவம் இயங்குது, அப்ப திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பாவம் எப்ப இயங்குதுன்னா அந்த பாவ அதிபதியோட புத்தி, அந்த பாவத்தில் உள்ள கிரகத்தோட நட்சத்திரத்தோட புத்தி, அந்த பாவத்தோட அதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கவங்களுடைய புத்தி, அதாவது தசா புத்தி, குறிப்பா புத்தி மெயினா வேலை செய்யும். அப்புறம் அதனுடைய திரிகோண பாவங்கள், இதுதான் அந்த பாவத்தை 100% இயக்கும். அப்படி இயக்கும் போதுதான் நம்மளுக்கு அந்த சம்பவங்கள் நடக்கும். அது சரியில்லாத பாவங்கள் கூட சேர்ந்து இருந்ததுன்னா பிரச்சனையோட இயங்கும். ஆனா இயங்காதுன்னு இல்லை. அந்த பாவத்துல இருக்கிற கிரகம் அந்த ஒரு 7ஆம் இடத்துல 6ஆம் அதிபதியே இருக்கிறாருன்னா அதுதான் அந்த 6ஆம் அதிபதி தான் திருமணத்தை கொடுக்க போறாரு. ஆனா கொஞ்சம் பிரச்சனையோட கொடுப்பாரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். மீண்டும் ஒரு சிறப்பான பதிவுல சந்திக்கலாம். இது போல நிறைய ஷார்ட்ஸ் எளிமையான